Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கருவாட்டு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் வாணலில் 100 கிராம் நெத்திலி கருவாடு சேர்த்துருக்கேங்க. இந்த தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை இப்படியே நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா ஹீட்டில் வறுபட்டுச்சுன்னா வெள்ளையாக மாறும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் உள்ள மணல் டஸ்ட் எல்லாம் போயிடும். நல்லா வறுத்து இதை 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிக்கலாங்க. இதில் உள்ள மணல் எல்லாம் போகிறதுக்காக தான் மெயினாக இதை நம்ம இப்படி வறுக்கிறோம். அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாணலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையோட காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எப்பவும் போல் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கருவாடு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வறுத்த கருவாடை நான் 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ கருவாடு. இதை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், நல்லா இப்போது வெங்காயம் தக்காளியோட கருவாடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் இந்த ஸ்டேஜில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. இதை தவிர வேறு எதுவும் சேர்த்தலை. இதை மட்டும் சேர்த்துனாவே போதும். இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் தண்ணி தேவையான அளவு சேர்த்து மூடி வைக்கலாங்க. கருவாடு கொஞ்சம் வேகட்டும். 3 நிமிஷம் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு கருவாடு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், தக்காளி வதக்கவும் போட்டிருக்கோம். ஸோ நான் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்துருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா அந்த மசாலாலாம் ட்ரை ஆகி வரட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துடுச்சு. சூப்பரான கருவாட்டு தொக்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் தூவிக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை வெறும்னே சூடான சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.